கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மறுபடியும் சொல்லலாமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கேள்வி: அவரால தூங்க முடியாததுனால தூங்காம இருக்கிறாரா? தூங்க மனசு இல்லாததுனால தூங்காம இருக்கிறாரா? தூங்க நேரம் இல்லாததுனால தூங்கமா இருக்கிறாரா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. யார் பதில் சொல்லலாம்? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆப்ஷன் ஏ என்னது? இந்த கேள்வியோட ஆரம்பிக்கிறான் தெரியல இன்னைக்கு செய்திய. ஆப்ஷன் ஏ என்னது? தூங்க முடியாததுனால அவர் தூங்காம இருக்கிறார். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, தூங்க அவருக்கு மனசு இல்லை, அதனால தூங்காம இருக்கிறார். ஆப்ஷன் சி, தூங்க அவருக்கு பாவம் நேரமே கிடைக்கல, அவருக்கு நேரமே இல்லை, பிசி பிசி, அதனால இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்காம இருக்கிறார். ஏ ஓகேவா? பி ஓகேவா? சி ஓகேவா? ஏவா? பியா? சி? ஏதானா? ஏ ஏன்னு சொன்னீங்க. ஏன் நாங்க எப்பவுமே குத்து மதிப்பா போட்டு தான் பழக்கம். கேள்விக்கு பதில குத்து மதிப்பா சொல்லுவோம். அப்படிதான் நம்ம வளர்ந்து வந்தோம். அதனால இப்ப கேள்வி கேட்கிறேன் பாருங்க. குத்து மதிப்பா போட்டீங்கல்ல ஏன்னு இப்ப பேர் சொல்லுங்க. ஏன் ஏவை போட்டீங்க? பி போட்டா என்ன? ஏ சியை போட்டாங்க போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாரும்? 3 ஆப்ஷன் எனக்கு கொடுத்தாச்சு, இதே ஒன்று போடுங்க. ஏவை போட்டீங்க, ஓகே. ஏன் ஏவை போட்டீங்க தான் கேள்வி. ஆ ம் ஏன் ஏன் தெரியுமா? அவரு தெய்வம், தெய்வத்தினுடைய லட்சணம், தெய்வத்தினுடைய இலக்கணம், தெய்வத்தினுடைய தன்மை என்னன்னா, அவரே நினைச்சாலும் தூங்க முடியாது. இதான் தலை எழுத்து. தெய்வத்தினுடைய தலை எழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆண்டு சொல்லியிருக்கிறார் எனக்கு. அதுல ஒரு தலையெழுத்து, அவரே நினைச்சாலும் தூங்க முடியாது. நினைப்பாரான்னு கேட்காதீங்க, நினைச்சாலும் சொல்றேன் நான். மற்ற தெய்வங்கள் தூங்குற மாதிரி போஸ்ட்லாம் பார்ப்பீங்க, நம்மால பார்க்க முடியாது. நம்மால் வேற கில்லி. அவரே நினைச்சாலும் தூங்க முடியாது. நம்பலாமா அத? அப்ப சங்கீதத்துல 121 நீங்க வாசிக்கும் போது, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்ப சொன்னது நினைவுக்கு வரணும். அவரால தூங்க முடியாம இருக்கிறனாலதான் தூங்காம இருக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுளால தூங்க முடியாது. அப்பதான் கடவுள் என்னால தூங்க முடியும்னு சொன்னா கடவுள் லிஸ்ட்ல இருந்து ஓரம் கட்டணும். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் காட். கடவுளா இருக்கிறது லாய்க்கு இல்லை, வெளியே வா. கடவுள்லாம் தூங்கப்படாதுங்க. ஆமாண்ணா, மனுஷன் என்ன செய்வான்? நான் தூங்கவே மாட்டேன்னு சொன்னா அவனை மனுஷ லிஸ்ட்ல இருந்து எடுத்துடணும். நீ மனுஷனே கிடையாது, நீ வேற பிறகு வெளியே வா. ஆமாண்ணா, இதை நீங்க நம்புறீங்கல்ல? இன்னொன்னு சொல்றேன், நம்புங்க. கடவுளால எதையுமே மறக்க முடியாது. கடவுளால, தெய்வத்தினால, கர்த்தர்னால எதையுமே யாரையுமே மறக்க முடியாது. அதனாலதான் உங்களை அவர் மறக்காம இருக்கிறாரு. அதனாலதான் மறக்காம இருக்கிறாரு. புரியுதா? எப்படி நீங்க அதை நீங்க நம்புனீங்களோ இதையும் நம்பணும். அதனால மறக்கவே முடியாது. அவரே நினைச்சாலும் உங்களை மறக்க முடியாது. கடவுளை நீங்க மட்டம் தட்டி பேசாதீங்க. அதனால மறக்கவே முடியாத ஆளை போய் மறந்துடாதீங்க, அது அசிங்கம். நீ அப்படி போய் சொன்னீங்கன்னா அது அசிங்கம், இல்ல அறியாமை. உங்களை அவர் மறக்கவே மாட்டாரு, மறக்க முடியாது. அதனால மறக்க மாட்டாருன்னு சொல்றேன் நான். மறக்க முடியாது, தூங்கவே மாட்டார். ஏன் தூங்க முடியாது?
மறக்கவே மாட்டார். ஏன் மறக்க முடியாது? மறக்க முடியாது. மறக்க முடியாதவரை தயவு செய்து மறந்துட்டாரோ, மறந்து போனாரோ? என் ஆண்டவரே மறந்தீங்க, அட குழந்தன் பாரு. ஏண்டா என்னால செய்ய முடியாத ஒண்ண செய்வீங்களா செய்வீங்களா செஞ்சிட்டீங்களான்னு கேட்கறியே, உனக்கு என்ன சொல்றது? நீ எப்படி இருக்க? ஆண்டவர் கேட்கிற, நீ எப்படி இருக்க? நான் வளரவே இல்லையா? நீ பிறந்த மாதிரி அப்படி இருக்க? நீ வளர்ற. என்னால முடியாத, என்னாலே நானே நினைச்சா என்னால செய்ய முடியாத ஒண்ண செஞ்சிருக்கீங்களான்னு சந்தேகப்படாத, உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். அப்ப மனசுல ஆழமா எழுதுங்க, நாம அவரால மறக்கப்பட மாட்டோம். என்ன செஞ்சாலும் ரிஜிஸ்டர்ட், அவருக்கு முன்பாக தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். எது நடந்தாலும் அவருக்கு முன்பாகவே நடக்கிறது. எது நடக்க இருந்தாலும் அவருக்கு முன்பாகவே நடக்கும். எது நடந்ததோ அவருக்கு முன்பாகவே நடந்தது. கீதாச்சாரம் ஞாபகம் வருதா? இப்படிதான் சொல்லுவாங்க, நான் இப்படி சொல்றேன். கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக, கர்த்தருடைய கண்ணுக்கு தப்பி எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காது. ஒரு மர்டர் எதுவுமே நடக்காது. அதனாலதான் அவர் தெய்வம். ஐயோ, நான் அப்படி போனனாடா, நடந்துருச்சுடா சொல்லவே மாட்டார். சொல்றதுக்கு மனுஷன் கிடையாது. நான் அப்படி கொஞ்சம் அப்படி போனேன்னா, இந்த வலுசற்ப பயபிள்ள வந்து ஏவாளை ஏமாத்திட்டான் சொல்லவே மாட்டார். அதை பார்த்தனடா, இவன் பேசுறதாவா பேசுறது, இவன் பேசுறதும் பார்த்தனே, அவங்க லட்சணத்தை தான் இப்படிதான் சொல்லுவார். ஆமேனா? ஏன்? சர்வவியாகி தூணிலும் இருப்பார். அவங்களுக்கெல்லாம் தெரியுது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். சரி, வீட்டுல வருவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வாசிக்கலாம். நல்லா நிறுத்தி வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 18. நிறைய பேசணும், நேரம் தான் ஒத்துழைக்காது. 10 முதல் 18 வாசிக்கலாமா? உபாகமம். ஆகையால் இஸ்ரவேல் ஜனமே, மோசே பேசுறாரு, நீ புசித்து நல்லா திருப்தி ஏப்ப விட்ட பிறகு, நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ஏப்ப விட்ட பிறகு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக என்ன செய்ய கடவாய்? நீ நல்லா சாப்பிட்டு சுகித்திருந்து வாழ்ந்திருந்து உன் நன்மைகளை நீ பூர்த்தி அனுபவிக்கும் போது நீ என்ன சொல்லணும்? ஸ்தோத்தரிக்க கடவாய். யாருக்கு? அந்த கம்பெனி ஓனர் தந்த வருமானத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த கம்பெனி ஓனருக்கு இப்படி இல்ல, கர்த்தருக்கு. கர்த்தருக்கு. ஆமென். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். டெலிவரி பாய்ஸ், பிளிப்கார்ட், அமேசான் வச்சு ஒரு டாபிக் பேசினாரா? மைண்ட்ல வச்சுக்கோங்க, அதான் என்னைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்பயுமே, அதான் மறந்துடாதீங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்தரிக்க கடவாய். எப்ப ஸ்தோத்தரிக்க கடவாய்? புசித்து திருப்தியாகி உன் வாசஸ்தலத்துல நீ நிம்மதியா இருக்கும்போது யாருக்கு என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? எதுக்கு இப்படி சொல்றாரு மோசே? ஏங்க அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க? இப்படி நான் சாப்பிட்டு ஏப்ப விட்டதுக்கு காரணம் அவரு. அதுக்கு தான் தேங்க்ஸ், மற்றவங்க இல்ல. அவரு தான் மூல காரணம், ரூட் ரீசன் அவரு. அவராலதான் இந்த சாப்பாடு, அவராலதான் இந்த ஏப்பம், அவராலதான் இந்த வசதி வாய்ப்புகள். அப்ப தேங்க்ஸ் சொல்லு. நமக்கு அவராலங்கிறது மறைக்கப்பட்டிருக்கனாலதான் எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு உக்காந்து இருக்கிறோம். அவருக்கு கட் பண்ணிடுறோம் அவரை. அப்புறம்பா, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும்
கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் எப்ப? அவர் உனக்கு ஒரு நன்மையை செஞ்சு உன்னை நல்லா வச்சிருக்கும் போது அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது, நீ என்ன பண்ணிடக்கூடாது. முதல் வசனம் என்ன சொல்லுது? ரெண்டாவது வசனம் முதல் வரி என்ன சொல்லுது? என்னது? யார மறக்க கூடாது? உன் கடவுளை, உன்னை ஆண்ட தெய்வத்தை, உன்னை மீட்ட தெய்வத்தை மறக்காத. நீ கஷ்டப்பட்ட, 4 காசுக்கு நீ அலைஞ்ச, உன்னை எவனும் மதிக்கல. அப்ப நீ என்னைய நோக்குன, என்னைய பார்த்த, என்னைய தேடின, நான் உனக்கு வந்து கொடுத்தம்தியா, அதுல நீ சாப்பிட்டப்தியா, மறக்காத. உதவி செஞ்ச என்னைய மறக்காத. நன்றி மறப்பது நன்றென்று இவர் விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. நன்றி மறப்பது நன்றென்று. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பு போட்டது யாரு? எப்பவுமே அந்த ஹெட்டை நம்ம மறந்துடுறோம், ஹெட் குவார்டர்ஸை மறந்துடுறோம். எல்லாம் இங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கோழி, ஆடு, மாடு, இதைத்தான் நீ பாட்டே இருக்கும். மனுஷங்களை பார்க்கிறோம், ஏன்னா நம்ம மனுஷங்க. கடவுளை பார்க்க மாட்டேங்கிறோம், ஏன்னா அவர் நம்ம பார்க்கல, அவரை பார்க்கல. சரி, மறவாதிருப்பாயாக. அப்புறம் இன்னொன்னு, கை கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். அப்புறம் ஆ ஆ ஆ ம் 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 ஆ ஆ ஆ ம் 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 ஆ ம் ஆ ம் 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 ஆ ம் 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 ஆ அடுத்து ஆ ஆ பாருங்க. என் சாமர்த்தியம், என் டேலண்ட், என் ஸ்கில், என் சாமர்த்தியமும் என்னுடைய பாடி ஸ்ட்ரென்த், என்னுடைய ஆத்மாவனுடைய விஸ்டம், ஞானம், இந்த வசதி வாய்ப்புக்கு, இந்த வாழ்வின் உயர்வுக்கு, பெருக்கத்துக்கு காரணம் கர்த்தர் இல்ல. கவனிங்க, எப்படி பேசுறாரு பாருங்க. கர்த்தர் இல்ல, என் சாமர்த்தியம், என் பலன், என்னுடைய ஐடியாஸ், என்னுடைய யோசனை, என்னுடைய பிளான், என்னுடைய ப்ரோக்ராம் என்று நீ மாற்றி சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையார், கவனமாறு. அருமையான வார்னிங், கவனமாறு. ஆனா என்ன நினைப்பு வரும்? ஆரம்பத்துல 10 ரூபா கொடுக்கும்போது கர்த்தர் கொடுத்தாரு, 10 கோடி தரும்போது அவர் எங்க கொடுத்தாரு? எப்ப நான் ஒர்க் போட்டேன்ப்பா, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணேன்ப்பா, கஸ்டமரை பிடிச்சேன்ப்பா, நான் டெவலப் ஆனப்பா, எப்பா நான்ப்பா 10 ரூபா தரும்போது அவர் தான்ப்பா. இதைத்தாங்க வான் பண்ணி எழுதுறாரு. இந்த மாதிரி ஆகும். இந்த புத்தி உன்னை தேடி வந்து கதவை தட்டும், டோரை ஓபன் பண்ணாத, அனுப்பிவிடு. உன் கை சாமர்த்தியம் இல்ல, உன் ஞானம் இல்ல, உன்னுடைய ஸ்ட்ரென்த் இல்ல. ஐயா தொற நானுப்பா, நான் தான் காரணம்.
வசதி வந்துட்டா அப்ப நான் இல்லையாமா? வசதியில இல்லாம கஷ்டப்பட்டா நானாமா? இப்படி சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, உ- உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை கன்ஃபார்ம் பண்ணும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்த உனக்கு கொடுக்கிறவர் வந்துட்டாரா? தீட்டு ஓடி வர்றாரு பாருங்க. ஏ நான்ரா, என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற, நான்ரா தீட்டு ஓடி வர்றாரு பாருங்க. நான் தான்டா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர். ஏஞ்சி வேலைக்கு போறியா? ஆரோக்கியம் வேணும்ல? எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? நேற்று ஒரு பாம்பு உன்னை தீண்டு தெரியுமா? கொத்த வச்சு நான் தானே தடுத்தேன். குத்தி இருந்தா தம்பி ஹாஸ்பிட்டல் இருப்ப தம்பி. தடுத்ததுனால இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற. யாரு தந்தா ஆரோக்கியத்தை? நினை தம்பி, உனக்கு ஒரு பாதுகாப்பு என்னால வருது, உனக்கு ஒரு பலன் என்னால வருது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை நினைக்க சொல்றார். நான் நாங்காத அவர் அவர்னு வாங்குறார். அடுத்த நீதிமொழிகள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் எடுங்க, 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 30:9 இன்னைக்கு வசனமா கொடுக்கிறாரு, வாங்கிக்கங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து. யாரு கர்த்தரு? கர்த்தர்னா யாரு அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் டைம் இப்படி சொல்லாதபடிக்கு, நான் தரித்திரம் அடைகிறதினால் படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து போசித்தருளும். செம பிரேயர் இது. அவேர்னஸா பண்றாரு இந்த ஜெபத்தை. அதாவது வசதி ஏற ஏற, யார் கர்த்தரு? கடவுள்னா யாரு? கடவுள் இருக்காரா என்ன அப்படின்னு நான் சொல்லாத படிக்கும். அப்புறம் தரித்திரம் அடைவதினால் திருடி பிடிபடும் போது, சத்தியமா சொல்றேன், கர்த்தர் மேல சத்தியம், இயேசு மேல சத்தியம், நான் திருடல அப்படின்னு உம்முடைய நாமத்தை வீணா வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து போசியும். அப்படின்னா என் வாளி எவ்வளவு தெரிஞ்சு என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்றாரு. ரொம்ப வளர விட்டுறாதீங்க, நான் வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்றாரு. ஆமேன். அந்த ரெண்டு சம்பவத்தை நம்ம பார்க்கறது என்னன்னா, ஐஸ்வர்யம் பெறுகிறது குறித்து அவேர்னஸா இருக்கணும். சரி, சப்ஜெக்ட் போமா. வசதி கூட கூட கவனிங்க, வசதி கூட கூட தேவனை மறக்க மட்டும் இல்ல, அவரை மறுதலிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன், சான்ஸ் இருக்கு. யாரை மறக்க? கர்த்தரை. யாரை மறுதலிக்க? கர்த்தர் யார் தான் மறுதலிக்கிறது. மறக்கிறதுனா என்னது? ஐயோ ஆமல தேங்க்ஸ்ல மறந்து வச்சுல, இது சர்ச்சை போகணுமா? போவோம் போவோம் போவோம், அடுத்த வாரம் போயிடுவோம், கொஞ்சம் பிஸியா வேலை இருக்கு. கர்த்தரை மறக்கிறியா? 10 ரூபா கொடுக்கும்போது பாஸ்டிங்கோட ஓடி வரியப்பா. 10,000 நேற்று அக்கௌண்ட்ல போட்டு விட்டு வரமாட்டேன்ட்டேன். இல்ல 10,000 கொஞ்சம் செலவழிக்க ப்ரோக்ராம் நீ பண்ணியிருக்கேன். அடப்பாவி, உனக்கு கேட்டா 10,000 போட்டோம். இப்படி சொல்லாது, இப்படி இருக்காத. ஆண்டவர் சொல்ற இப்படி இருக்காது. அப்ப இங்க பாருங்க, வசதி கூட கூட ஆண்டவரை என்ன செய்வோம், நம்ம மறக்க வாய்ப்பு இருக்கு. மறந்துருவோம்னு சொல்ல வரல, மறக்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் யாரு யாரால அப்படின்னு அவரை மறுதலிக்க சான்ஸ் இருக்கு. அதைத்தான் படிச்சுட்டு இருந்தோம் நம்ம. சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி கவனிங்க, கீழே போக போக, தாழ்ந்து போக போக கர்த்தரை மறுதலிக்க சான்ஸ் இருக்கு. மறக்க இல்ல, மறுதலிப்போம். என்னன்னா,
என்ன விறக்கு முட்டு வச்சுக்கிட்டு ஒரே தொல்லையா இருக்கு, வீட்டுல பிரச்சனை தெரியல, இங்க போகும்போதாவது நல்லா வருமானம் வச்சுக்க, வருமானத்துக்கு காணும் அப்படின்ட்டு கர்த்தரை நீங்க மறுதலிக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் போயிடுறாங்க, இப்படி தெரியல, உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியல, வாய்ப்பு இருக்கு. உயர உயர போனா மறுக்க வாய்ப்பு இருக்கு, மறுதலிக்க வாய்ப்பு இருக்கு. கீழே நீங்க இறங்கி இறங்கி போனா அவரை மறுதலிக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணம் பார்க்கலாமா? யோபு சூப்பரா இருந்தாரு, கிழக்கத்திய புத்திரெல்லாம் செம, அவன் செம வாழ்க்கை என்ஜாய் பண்ணாரு. அதனால மனைவியும் குளிர் காஞ்சா, ஏ கும்பிடியா கும்பிடியா, என்னையா இந்த வாரம் எங்க போற? ஆண்டவரை தேடுமையா, ஐயோ நல்லா ஆசீர்வதிக்கிறாரியா அப்படின்னு சொன்ன யோபின் மனைவி இப்ப யோபு தாழ்ந்து போயிட்டாரா? தாழ்ந்து போனோன்னு என்ன சொன்னா? யோபு மேல என்ன சொன்னா? தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், அவரை நான் மறுதளிச்சிட்டேன். கடவுளையா, கடவுளான்னு கொண்டுட்டாரு, சொத்து பத்து எடுத்துட்டாரு, உன்னைய சும்மா விட்டாரா? நடுத்தரில் உட்கார வச்சிருக்கிறாரு, ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறார். அறி வர வேணாம், சொரண வேணாம் உனக்கு, எனக்குலாம் ரோஸ் இருக்கு, சோத்துல உப்பு படுத்திக்கிறேன், தப்பாரு கழட்டிட்டேன் பாரு கர்த்தரை. கழட்டி விடுவியா? சும்மா போட்டு கர்த்தரை கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார். என்ன கதை பேசிட்டு இருக்கு நீ? எப்படி தாழ்ந்து போனோனையும் யோபின் மனைவி கர்த்தரை என்ன பண்ணிட்டா? கட்டிங். வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்? யோபு என்ன செய்யல? மறுதளிக்கல. அதான் வாய்ப்பு இருக்கு சொன்னேன். தாழ்ந்து போனாலே நம்ம கர்த்தரை மறுதளிச்சோம் சொல்லல நானு. வாய்ப்பு இருக்கு, அவேர்னஸ் இருங்கன்னு சொல்றேன் நான். ஆமென். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு உயர போனாலும் கடவுள் யாருமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. எவ்வளவு உயர போனாலும் கர்த்தரை நம்ம நம்பிக்கையா வச்சிருக்கிறத விட்டுறக்கூடாதுங்கிறது, இதெல்லாம் வேற, ரெண்டுமே வேற. எவ்வளவு நீங்க வாழ்ந்திருந்தாலும் சுகித்திருந்தாலும் அவரை கர்த்தர் இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிடாதீங்க. எவ்வளவு நீங்க கீழே போனாலும் கர்த்தரை சார்ந்து வாழ்ற வாழ்க்கையை விட்டுறாதீங்க. அவரே பிடிச்சிட்டு தொங்க விட்டாதீங்க. என்னதான் கீழே போனாலும், வாழ்க்கை ஏழுகட்டா போனாலும் கிரிப்ப விட்டுறாங்க. கிரிப்பை மட்டும் விடக்கூடாது. ஆமாண்ணா, சரசரன்ட்டு கால் சறுக்கி கீழே விழுவுது, அதுக்காக அவரை நீங்க கழட்டி விட்டு எந்திக்க பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு கீழே போவீங்க. பிடியை விடாம பிடிச்சிட்டு வாங்க, ஒரு டைம் வரும் அப்படி தூக்குவாரு. உங்க கை அவர் கையில இருந்தா தூக்கிடுவாரு, உங்க கை அவர் கையை விட்டுருச்சுன்னா. ஆமென். நல்லா வச்சுக்குவாரமே கர்த்தரு. அதான் நாங்க கர்த்தரை இப்ப நாங்க கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க அந்த கோயில்லாம் போவீங்க? இல்ல, கர்த்தர் நல்லா வச்சுக்கிறான்ட்டு சொல்றாங்க, கேள்விப்பட்டோம். அதான் நான் அவரை கும்பிட இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதுவும் குழந்தைத்தனம், ஆபத்து. கொஞ்சம் மிச்சூடா இருக்குன்னு நான் சொல்ற செய்தி புரியும், ஆரம்பத்துக்கு இது புரியாது. கர்த்தரு எங்களை நல்லா வச்சுக்குவாருங்க, அதனால கர்த்தரை கும்பிட தொடங்கிட்டேங்கிறது தவறு. நல்லா வச்சிட்டு இருக்கிறாருங்க, அவரை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாருங்களேன், ஐயோ கம்பெனி ஓன்னு ஓடுது, பிசினஸ் ஓன்னு ஓடுது, வருமானம் கொட்டுது. எங்களை கர்த்தர் நல்லா வச்சிட்டு இருக்கிறாருங்க, அதனாலதாங்க நான் கர்த்தரை கும்பிட்டு இருக்கேன். தவறு. நீங்க ஏன் கர்த்தரை கும்பிடுறீன்ட்டு கேட்கிற கேள்விக்கு காரணம் இது சொன்னீங்கன்னா தவறு. நீங்க மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க. நீங்க ஏன் கர்த்தரை வழிபடுறீங்க, ஏன் கர்த்தரை கும்பிடுறீங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட இருந்த பதில் இப்படி வந்துச்சுன்னா நீங்க எப்பனாலும் மாட்டிக்குவீங்க. இந்த பதில் வரக்கூடாது. நல்லா வச்சுக்குவாருன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். நல்லா வச்சிட்டு இருக்காருங்க, அதான் இருக்கிறோம், மாட்டிக்குவீங்க. எதுங்க சரியான பதில் அப்படின்னா, கர்த்தர் தாங்க நிஜமாவே தெய்வமா இருக்கிறாரு. எரேமியா 10:10 வாசிங்க. எது கரெக்டான ஆன்சர்? இதான் துல்லிதமான ஆன்சர். என்னை கேட்டா அது மட்டும்தான் பதில் சொல்லுவேன், யார்ட்டையுமே. வேற எந்த ஆன்சரையும் பேச மாட்டேன் நான். வேற பதிலே என்கிட்ட கிடையாது, இதான் பதில்.
நீங்க ஏங்க கர்த்தரை கும்பிடுறீங்க? அப்ப அங்கெல்லாம் கும்பிட்டீங்களே, அங்கெல்லாம் போனீங்களே, இப்ப ஏன் நீங்க கர்த்தரை கும்பிடுறீங்க கேட்டா என்ன பதில்? எரேமியா 10:10. கர்த்தரோ நிஜமான தெய்வம். என்ன தெய்வம் அவரு? டூப்ளிகேட் இல்ல, வேஷம் போடல, நிஜமா ஒரிஜினல் காட். அப்படியே பத்திரம் மாத்து தங்கம், சுத்த தங்கம். தெய்வம்னா அது அவருக்கு மட்டும் தான் பொருந்தும். அதனாலதான் நிஜ தெய்வங்கிறேன் நான், நிஜ தெய்வம். அதனாலதான் பாருங்க, நான் கர்த்தரை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது மாட்டிக்கவே மாட்டிக்காது, லைஃப் லாங்கா நிற்கும். நீங்க ஏன் கடவுளா கும்பிடுறீங்க கர்த்தரன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல தெரியணும் நமக்கு. இந்த என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு, இந்த வீடு வாசல் வாங்கி கொடுத்தாரு, இந்தா பாருங்க எனக்கு குழந்தை கொடுத்தாரு, இந்தா பாருங்க நல்ல ஜாப் கொடுத்தாரு. இதெல்லாம் அடிஷனல். இதெல்லாம் என்னது? ஒரு ஊறுகாய், ஒரு துவையல். சோறு எது? எது சோறு? கர்த்தர் தான் நிஜமான தெய்வம். அதுதான் நான் அவரை கும்பிடுறேங்க. ஆமென். நம்ம கனவு வேணா கனவாவே போக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? நான் எல்லாருக்கும் ஒரு மனக்கோட்டை இருக்கா? மனக்கோட்டை. நம்ம கனவு வேணா கனவா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கான தேவனுடைய கனவு கனவா போக வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. யோசேப்புக்காக தேவன் கண்ட கனவு நிஜமாச்சே தவிர அது கனவாவே போய் காத்துல கரைஞ்சி போகல. நம்பலாமா அத? தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற கனவு ஒருபோதும் கனவா போகாது, நிஜமாகியே தீரும். இது என்னுடைய பிடிவாதமான விசுவாசம். அப்படிதான் சொல்றேன் நான், பிடிவாதமான விசுவாசம். எண்ணத்துக்கு சபையை வச்சாரு, எண்ணத்துக்கு ஊழியக்காரன் ஆக்குனாரு. எதை மனசுல வச்சு என்னையா அதை பண்றாரு அப்படின்னா, அவர் எதை மனசுல வச்சு உன்னை தொடங்கினாரோ அது நிஜமாகாம போகவே போகாது. அது நிஜத்துல உருவம் கொள்ளாம போகவே போகாது, போகவே போகாது. எதுக்கு உங்களை உட்கார வச்சாரு, எதுக்கு வர வச்சாரு, எதுக்கு இந்த ஆள் இப்படி பண்றாரு, நிஜமாகாம போகாது. நீங்க ஸ்ட்ராங்கா நம்பிட்டு போங்க. தாமதமாகலாம் நம்ம கணக்குல, அவர் கணக்குல லேட் ஆகாது. நம்ம பார்வைக்கு, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, நம்ம மனுஷ புத்திக்கு என்ன இன்னும் நடக்கல, அது உன் புத்தி, உன்னுடைய பார்வை, உன்னுடைய மனுஷ குணம். ஆனா அவருடைய பார்வையில லேட்டே ஆகாது, ஆன் டயத்துல எல்லாம் நடக்கும், ரிலீஸ் ஆயிரும். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். மத்தேயு 15:8 வாசிக்கலாம், முடிப்போம். மத்தேயு 15:8, சின்ன ஒரு டாபிக்கை பேசி முடிப்போம். மத்தேயு 15:8. மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை சோத்ரம் 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 ஆண்டவரே சோத்ரம். எதனால? எதுல சேர்றாங்களா? வாயினால கனெக்ட் ஆகுறாங்க, உதட்டினால கணம் பண்றாங்க. சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம், நீ நல்லவர் நல்லவர், சோத்திரம் நல்லா சோத்திரம் சோத்திரம். என்னது? என்ன வண்டியா ஓட்டுறீங்க? என்னது இது? வாயினாலே சேர்ந்து உதட்டினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அடுத்து குண்டதைக்கு போறாரு பாருங்க. அவர்கள் மனசோ கிச்சனிலே இருக்கிறது, அவர்கள் மனசோ ஊரிலே இருக்கிறது, அவர்கள் மனசோ மொபைல் காலிலே இருக்கிறது, அவர்கள் மனசோ இன்று இரவு நடைபெறுகிற ஃபங்க்ஷனிலே இருக்கிறது, அவர்கள் மனசோ சிக்கன் கடையிலே இருக்கிறது. இருக்கா? அவர்கள் மனசோ போய் எண்ணத்தை ஆக்குவோம் என்பதிலே இருக்கிறது. இதான் பாடி பிரசன்ட், மனசு ஆப்சண்ட். இதான் இங்க பேசுறாரு.
இது 15:8 அப்படின்னு பாட்டுங்க. அடுத்து வாங்க. அடுத்து சங்கீதம் 86:12 வாசிக்கலாம். சங்கீதம் 86:12. சங்கீதம் 86:12. சீக்கிரம். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து முதுநாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். அங்க பாருங்க 15:8 மனசு ஆப்சண்ட். சங்கீதம் 86:12 ஃபுல் பிரசன்ட். என்ன இருதயத்தோடு? அண்டர்லைன் வேர்டு. கம்ப்ளீட், முழு முழு அண்டர்லைன் வேர்டு. முழு இருதயத்தோடு உம்மை துதித்து. சரி, எல்லாம் சொல்ல வராரு ஆண்டவர். 15:8 ஆதாரமா வச்சு மனசால ஒண்ணு செய்யறதுங்கிறது வேற. எதால? வாயால இல்ல, கையால இல்ல, மனசால. மனசுல இருந்து செய்யப்பா. ஏப்பா வேண்டாம் வெறுப்பா செய்யற? சொல்றம்மா. அவன் வாய் தான் சொல்லிச்சு, மனசு சொல்லல. சொல்றம்மா. அதான், மனசால ஒண்ணு செய்யறது வேற, மனசார ஒண்ணு செய்யறது வேற. மனசால தேவனை துதிக்கணும், வாயால இல்ல, மனசால. மனசால துதிக்கணும், அவரை மனசார துதிக்கணும். சொல்லுங்க. நீங்க மனசால துதிக்கிறீங்களா, வாயால துதிக்கிறீங்களான்ட்டு உங்களுக்கு தெரியாம யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நீங்க சோத்திரம் 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 சொல்றது வாயா மனசான்னு உங்களுக்கு தெரியும். ஆமேனா? அப்ப தேவனை துதிக்கும் போது மனசால துதிக்கணும். அது மட்டும் இல்ல, மன நிறைவா துதிக்கணும். அதான் முழு இருதயத்தோடு துதித்து மனசார துதிக்கணும். அன்னால் மனசார கொட்டிட்ட, வார்த்தை கொட்டுது அண்ணாளுக்கு. இந்நேரம் வரைக்கும் விண்ணப்பம் பண்ணினேன் ஆண்டவனை சொல்றான் பாருங்க அண்ணாள். சரி, இப்ப என்ன சொல்ல வரேன்? மனசால உன்னை செய்யறது வேற, மனசார உன்னை செய்யறது வேற. அவனா மனசார ஒண்ணு செய்ய மாட்டான்ப்பா. இது நம்ம பேசுறோம், ஆனா புரிய தெரியல. சரி, பிற தெய்வங்களுக்கு, பிற கடவுள்களுக்கு வாயால கையால செஞ்சாலே போதுமானது. அப்படியே மந்திரம் சொல்றது, அப்படியே தர்மம் செய்யறது போதுமானது. அக்செப்டட். யாருக்கு? மற்ற கடவுள்களுக்கு. வாயால கையால செஞ்சாலே போதும், அதை அக்செப்ட் பண்ணும். ஆனா நம்ம ஆளுக்கு மனசால செஞ்சாதான் அக்செப்ட் பண்ணுவார். இத சத்தம் போடுறாரு பாருங்க. சோத்திரம் சொல்றாங்கடா, மனசுங்க சொல்லுது, மனசு ஊர் சுத்திட்டு இருக்கடா அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு? நீ சோத்திரம் சொல்றேன்னு ஏத்துக்க மாட்டேன், வாய் சொல்லுதுன்னு ஏத்துக்க மாட்டேன், மனசு சொன்னாதான் ஏத்துக்குவேன். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு பாருங்க. அப்ப நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் மனசால செஞ்சா மட்டும்தான் துதியவே அக்செப்ட் பண்ணுவாரு. அப்புறம் அந்த துதியையும் மனசார செஞ்சாதான் செமையா ஏத்துக்குவார். எங்க மனசால செஞ்சா அக்செப்ட் பண்றாருங்க, அதையே மனசார செஞ்சா சூப்பருங்க. வாசிச்சு முடிப்போம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9:7 முடிங்க. 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. சீக்கிரம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. இது ரெண்டுமே வாய் தான். ரெண்டுமே வாயால கையால பண்ற வேலை. மனசு இல்லை. அப்புறம் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். அண்டர்லைன். அந்த உற்சாகமாய் செய்றீங்களா, அதான் மனசார செய்யறது. மனசார செய்யறது. அப்ப மனசார சபைக்கு வரணும், மனசார அவரை பாடணும், மனசார அவர் வார்த்தையில கேட்கணும், மனசு வச்சு கேட்கணும். சும்மா காது கேட்டுட்டு மனசு சுத்தக்கூடாது.
மனசு இங்க இருக்கணும், மனசார எல்லாம் செய்யணும். ஆமேனா? இப்ப ஆண்டவர் எப்படி பேசுறாங்க கவனிச்சீங்களா? மனசால செய்யறது வேற, மனதார செய்யறது வேற. ரெண்டுமே ஆண்டு விஷயத்துல வேணுங்கிறாரு. உன் வாய் மட்டும் செய்தா முதல்ல வாய் முட்டி படு, மனசு செய்தா மட்டும் பாரு. உன் மனசு என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேது, வாயில சொல்லிட்டு என்னடா மனப்பாடம் பண்ணிட்டு போற ஜெபத்துல? என்ன நீ மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிற? நான் என்ன டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், கரெக்டா சொல்றியா? அந்த ஒரு வார்த்தை விட்டு நீ, நான் டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க நீ. மனசுல செய்டா, மனசார செய்டா. ஆமேனா? இதெல்லாம் கர்த்தருக்கு உகந்தது, பிடிச்சது. இப்படித்தான் நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். ஆமேனா? இதை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது ஆரம்பத்துல பட்டு கஷ்டம். வாயாலே செஞ்சு பழக்கம், கையாலே செஞ்சு பழக்கம், மனசால செய்ய சொன்னா வர மாட்டேங்குது, புதுசா தெரியுது. கொஞ்சமா ஆண்டவர் பழக்குவார், பழக்கினார், பழக்குவார்.